பால் அடுப்பில் வச்சு பொங்கி வர வச்சுக்கணும். பொங்கி வர வந்தோடனே ஸ்லோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி மாவு பிசைஞ்சி அதை எடுத்து குட்டி குட்டி ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். குட்டி குட்டி ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமேட்டா நிறையா பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பிடிச்சிக்கலாம். எனக்கு இவ்வளோ போதும். அதுக்கப்புறமேட்டா பாசிப்பருப்பு கொஞ்சம் பாலில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பாசிப்பருப்பு போடலாம். சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா திராட்சை முந்திரிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஏலக்காய் அதுக்கப்புறமேட்டா நம்ம ரவுண்டாக பிடிச்சோல அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான். சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5